பக்தனாக இருக்க விரும்புகின்றோமா, சீடனாக மாற விரும்புகின்றோமா? Going to church does not make you a Christian. Being baptized does not make you a Christian. Serving the altar of being a priest does not make you a Christian. Having 20 degrees in theology, memorizing every word of the Bible does not make you a Christian. Praying the rosary, genuflecting in front of the Eucharist does not make you a Christian. What makes you a Christian? When you take all of that what I said and apply in your life and change your heart, it make you a Christian. இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, நான் சொன்னது சரி என்று நினைக்கின்றேன். அப்படிதானா? நம்முடைய வாழ்விலே நாம் நினைத்துக் கொள்கின்றோம், எனக்கு குடும்ப அட்டை இருக்கிறது, என்னுடைய கழுத்திலே ஜெபமாலை இருக்கிறது, எனக்கு அன்னை மரியாளை தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு அந்தோனியாரை தெரியும், எனக்கு செபஸ்தியாரை தெரியும், அதனால் நான் கிறிஸ்தவன். இன்று ஆண்டவர் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார். பக்தன் என்றால் என்ன, அவருடைய சீடன் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக அவர் தெளிவுபடுத்துகின்றார். வேளாங்கண்ணிக்கு திருப்பலி ஆற்றுவதற்காக சென்றிருந்தேன். பேருந்திலிருந்து இறங்கிய பிறகு ஒரு ஷேர் ஆட்டோவில் உட்காட்டிருந்தேன். இந்த ஷேர் ஆட்டோவில் நிறைய பேர் இருந்தாங்க. பலரும் பலவாறு பேசி கொண்டார்கள். மாதா எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை கொடுத்தாங்க, வேலை இல்லாமல் இருந்தது வேலை கொடுத்தாங்க, இப்படி பல வகையான கருத்துக்கள். வீடு கொடுத்தாங்க, கை கொடுத்தாங்க, கால் கொடுத்தாங்க, வாழ்க்கை கொடுத்தாங்க, எல்லாம். ஆனால் ஒருத்தர் கூட இந்த அன்னை மரியாளை நான் பார்க்க செல்கிறேன், இந்த அன்னை மரியாளை போல ஒரு சீடத்தியாக சீடனாக வாழ நான் முயற்சிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. முழங்கால் படியிட போகிறேன், மெழுகுவத்தி கொளுத்த போகிறேன், புடவை கொடுக்க போகிறேன், மாலை கொடுக்க போகிறேன், தேங்காய் கொடுக்க போகிறேன். என் மாதா தேங்காய் சட்னி கேட்டாங்கனால் தெரியல. ஏனென்றால் நம்முடைய கவனங்கள் எல்லாம் பக்தனோடு நின்று விடுகிறதை தவிர அதையும் தாண்டி சீடனாக வாழ்வது என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற காலகட்டங்களிலே நாம் நீடித்து இருக்கின்றவற்றை நாம் எண்ணுகின்றோம். நிறைய ஆண்டுகள் வாழ விரும்புகின்றோம், நிறைய இடவசதியோடு வீடு கட்ட விரும்புகின்றோம், நிறைய இடவசதியோடு வாகனம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நீடித்த பேட்டரி, நீடித்த சிவப்பழகு, நீடித்த கருப்பு நிறமுடி, நீடித்த டிவி, நீடித்த முதலீடுகள், நீடித்த வட்டி விகிதம் என்று எல்லாவற்றிலும் நீடிப்பை பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வு நீடிப்பாக மீட்பிலே ஆண்டவரிலே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம். விவிலியத்தை நாம் படிக்கின்ற பொழுது பொதுவாக நாம் பார்க்கலாம், பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், கூட்டம் இயேசுவை பின்பற்றினார்கள். எதற்கு? இருக்குங்க, நீங்களே இன்னும் அதிலே படிக்கலாம். நல்லா சோறு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார், குணப்படுத்தினார், நல்ல காரியங்களை செய்தார், வாழ்விலே தோல்விகளோடு இருந்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். எல்லாரும் பலரும் இயேசுவை பின்பற்றினார்கள். இன்னும் சிலர் அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கறதுக்காகவே வந்தாங்க. இன்னும் சிலர் பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர் மேல் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அவரை தேடி வந்தார்கள். இப்படி அவரை தாண்டி அவரை தேடி பல கூட்டங்கள் இருந்தன. ஆனால் சில பேர் மட்டுமே சீடராக அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் அழகாக படிக்கலாம். நீதி தலைவர்கள் 7வது அதிகாரம், கிதியோன் அவர்கள் போருக்காக செல்கின்றார்கள். ஒரு 30,000 நபர்களை அவர் தயார் செய்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 2 டெஸ்ட் வை. இந்த 30,000 நபர்கள் மட்டுமல்ல, இதுல டெஸ்ட் வச்சு நீ பாஸ் பண்றவங்களை கூட்டு போ அப்படின்றார். அதில் வெறும் 300 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இந்த 300 நபர்கள் 10,000 நபர்களுக்கு சமமாக இருக்கிறார்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த அளவு நம்பிக்கை, அந்த அளவு உழைப்பு அவர்களில் இருக்கிறது. அதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இந்த சீடன் என்பது வாழ்க்கையிலே மிக அடிப்படையான ஒன்று. பக்தன் என்பது முதல் படிக்கட்டு என்றால் அதை தாண்டி நாம் செல்கின்ற பொழுது சீடத்துவத்தை பார்க்கின்றோம். லூக்கா 14வது அதிகாரம் 25 to 26 படிக்கின்றோம். என்னிடம் வருபவர் தம் தாய்,
தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை தம் உயிரையும் விட என்னை மேலாக கருத வேண்டும். அப்படின்னா என்னங்க? அப்போ நம்ம அப்பா அம்மாலாம் விட்டுடலாமா? வேணாமா? ரொம்ப சந்தோஷம் சாமி, வயசான காலத்தில் அதுங்களை வச்சு உப்பு கொட்ட முடியல, விட்டுடலாம் சாமி, ஜீசஸே சொல்லிட்டாரு அப்படின்றீங்களா? நன்றாக படிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே அவர்களை வெறுக்க வேண்டும் அல்ல, லெஸ் லவ் என்று கூறுவார்கள். கடவுளுக்கு அடுத்து, கடவுளை விட அல்ல, கடவுளுக்கு அடுத்து. இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு மத்தேயு 10வது அதிகாரம் 37வது இறை வார்த்தை. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகளிடமோ மகனிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டிருப்போரும் என்னோடு இருப்போர் என கருதப்பட தகுதியற்றவர். கடவுளுக்கு உரிய இடத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக பவுலடிகளார் சொல்வாரே, நான் இறைவனை சொந்தமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். சீடன் என்பவன் கடவுளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, அவருக்கு பெரிய அறை கொடுத்தார்கள், நாற்காலி கொடுத்தார்கள், கார் கொடுத்தார்கள், எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அவர் சொன்னது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியது என் ஆண்டவர் ஒருவரே. அனைத்தையும் தகர்த்தார், தன்னுடைய வாழ்வு முழுவதுமே ஆண்டவருக்காக கொடுத்தார். அதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு முன் மாதிரியாக நாம் பார்க்கின்றோம். நாம் திருமணத்திலே பொதுவாக இந்த வாசகங்களை நாம் கேட்போம். தன் தந்தையையும் தாயையும் விட்டு மனைவியுடன் ஒன்று திருப்பான். அப்பாடி, இவ புரியுதுங்களா? தந்தையும் தாயையும் விடக்கூடாது. என்ன பண்ணணும்? மனைவியை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், தந்தையும் தாயும் மறக்காமல் இருக்க வேண்டும். லெஸ் லவ், உற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல கடவுள் லெஸ் லவ் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் கூறுவது லூக்கா 14வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை, தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராக இருக்க முடியாது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாங்க, சிலுவை இல்லாதவங்க, வாழ்க்கையில் துன்பம் இல்லாதவங்க யாரா இருக்கிறீங்களா? யாருமே இல்லைல்ல, பயங்கரம் இல்லையா? ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய கருத்துக்கள், நான் மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் துன்பம், எனக்கு மட்டும்தான் வேதனை, பக்கத்து வீட்டுக்காரி வரும் கண்ணி நல்லா இருக்கா, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. நினைத்து பாருங்கள். இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய கதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒருவன் கடவுளிடம் செல்கின்றான். கடவுளை நீர் செய்வது நியாயம் அல்ல, உம்மை நான் மிகவும் கோபத்தோடு பார்க்கிறேன். கடவுள் கேட்கிறார், ஏன்பா என் மேல இவ்வளோ கோபம் அப்படின்னு. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எகித்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றான். சரிப்பா, ஊரில் போய் எல்லார்ட்டையும் சொல், யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் சாயங்காலமாக எங்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு. சாயங்காலம் கடவுள் சேரை போட்டு உட்காரார். எல்லோரும் பல வகையான மூட்டைகளோடு வந்திருக்கிறார்கள். பயங்கரமான கூட்டம். எல்லாம் மூட்டை மூட்டையாக வச்சு உட்காந்துருக்குறாங்க. அந்த மூளையில் ஒரு மூட்டை மட்டும் ஒரு மாதிரி நெளியுது. உன்னை கேட்குறாரு, என்னப்பா அந்த மூட்டை மட்டும் நெளியுதுன்னு. கடவுளே, பிரச்சனையை கொண்டு வர சொன்னேன், என் பிரச்சனையே பொண்டாட்டி தான், இதை வச்சிருக்கிறேன் கடவுளேனார். இன்னொருத்தன் அந்த பக்கம் உட்காந்து அமைதியாக எதுவுமே இல்லாமல் இருந்தான். ஏன்ப்பா உனக்கு பிரச்சனை இல்லையாப்பா? ஆண்டவரே, வாழ்க்கையிலும் வாழ்க்கையே பிரச்சனை தான், பின்னால் லாரி ஃபுல்லாக வருதுன்னார். சரி, கடவுள் சொன்னார், ஓகே கவலைப்படாதீங்க, மற்றவங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, கவலைப்படாதீங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவேன், உங்களுக்கு யாருடைய மூட்டை பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னார். லைட்டை ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு. அவன் மூட்டை இருக்குமா பிடிச்சிட்ருக்கான். ஏன்பா அப்படின்னு கேட்குறாரு. அழகாக சொல்கிறாங்க, சாமி எனக்காவது 200 தான் சுகரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 430. அது எகித்து வீட்டுக்காரி இருக்காளே, அவளுக்கு சுகர் மட்டும் இல்லை, மூட்டு வெளி வேற, எனக்கு இருக்கிறதே போதும். தன் சிலுவையை யார் சுமக்க தயாராக இருக்கின்றார்களோ, தன்னுடைய சிலுவையை சுமக்க தயாராக இருக்கின்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர் தோள் கொடுத்து அவர் நம்மை வழிநடத்துவார். இதுதான் இரண்டாவது சீடத்துவத்தினுடைய மகிமை. மூன்றாவதாக, முன் தயாரிப்போடு இருப்பதற்காக நம்மை அழைக்கின்றார். இதுதான் நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன். இந்த 20 நாட்கள் அன்னை வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கிறார்கள். அவர்களைப் போல நம்மால் நடக்க இயலாது. காவி உடை அணிந்திருப்பார்கள். அவர்களைப் போல நம்மால் உடை அணிய இயலாது.
பூ வைக்க மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, நடந்து போவாங்க, முட்டியில் போவாங்க, உப்பு போட்டு போவாங்க, எதுவுமே செய்ய முடியாதுங்க. பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த பக்தர்களை எல்லாம் திரும்பவும் என்று ஆலயத்தில் பார்க்க முடியும்? அடுத்த வருடம் ஆகஸ்ட் 29. ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம் என்றால் அந்த காரியம் நம்முடைய வாழ்விலே அர்த்தமாக மாற வேண்டும். அதற்காக தான் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை தொடர்ந்து செய் என்று. ஆனால் அப்படி இல்லையே. பக்தனோடு நம்முடைய வாழ்வு முடிவடைகிறது, இந்த தவ வாழ்வு முடிவடைகிறது, மரியாளுடைய வாழ்வு முடிவடைகிறது. எல்லோரும் வேளாங்கண்ணிக்கு பயங்கரமாக நடந்து போய் ரோட்டில் படுத்து எல்லாம் நடந்து வருகின்ற பொழுது நம்முடைய வாகனங்கள் எங்கே செல்கிறது? காரைக்கால் போய் வருது. ஏன்? அப்போ நாம் செய்த தவங்கள் எல்லாம் என்ன, நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் என்ன? இது தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஃபேஷன். எல்லோரும் ஜெபமாலை அணிகிறார்கள். நான் ஃபாதர்லாம் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு ஜெபமாலை போட்டிருப்போம். எதுக்குடா ஜெபமாலை போடுறேன்? எல்லாம் போடுறாங்க ஃபாதர். இன்னும் சிலர் வருவார்கள், ஏன் ஜெபமாலை அணிகிறீர்கள்? என்ன சாமி, 25 வருஷமா போடுறேன், 40 வருஷமா போடுறேன். அதான் நான் கேட்குறேன், ஏன் போடுறேன்? பதில் இல்லை. இதுதான் ஆண்டவர் மிக தெளிவுபடுத்துகிறார். நீ சீடனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவருடைய பண்புகள், மன்னிப்பு, பிறரை அன்பு செய்வது, இப்படிப்பட்ட பண்புகள் உன்னில் இருக்கிறதா என்பதற்கு ஆழமான கருத்து கொடுக்கின்றார். யோசித்து பார்ப்போம், நாமும் சீடனாக இருக்கின்றோமா, பக்தனாக இருக்கின்றோமா? லூக்கா 14வது அதிகாரம் 33, தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. யார் ஒருவர் இறைவனுக்காக அனைத்தையும் கொடுக்கிறாரோ, அழகாக சொல்வார் பவுலடிகளார், உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் இழந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இப்படி நம்மிலே இருக்கிறதா? இதுதான் சீடத்துவத்தினுடைய பண்பு. யோசித்து பார்ப்போம். நம்மிலே பல நேரங்களிலே நாம் நினைத்துக் கொள்கின்றோம், ஆலயத்திற்கு வந்தால் நான் கிறிஸ்தவன், ஆலயத்திலே வந்து உண்டியல்ல காசு போட்டா நான் கிறிஸ்தவன், ஆலயத்திற்கு வந்து திருப்பலி கருத்து எழுதி கொடுத்தால் நான் கிறிஸ்தவன், ஜெபமாலை ஜெபித்தால் நான் கிறிஸ்தவன். அதையும் தாண்டி பக்தனாகவே இருந்து இறந்து விடுகின்றோம். சீடனாக மாறுவது கிடையாது. அதனால்தான் விண்ணகத்திலே இடம் நமக்கு கிடைப்பதும் கிடையாது. யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள் என் மாண்டவர்களே. சீடனாக இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். உனது பக்தி நிலையிலிருந்து சீட நிலைக்கு வா. உன்னுடைய பக்தியை பார்த்து நான் வியக்கின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆனால் அதிலிருந்து உன்னுடைய வாழ்வு மாறுபடுகின்ற பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பதுதான் திரு அவை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அந்த அன்னை மரியாள் நல்ல சிடத்தியாக இருந்தாள். வாழ்வு முழுவதுமே ஆண்டவரை பிரதிபலித்தார், ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்தார். பக்தனாக மட்டுமல்ல, சீடனாக நாம் இருக்கின்றோமா, இருக்க முடியுமா என முயற்சிப்போம். நம்முடைய பக்த நிலையிலிருந்து சீட நிலைக்கு மாறுவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.